எல்லாம் தான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வாங்க நம்ம முட்டை குருமா செய்யலாம். ஒரு பேன் வச்சு அந்த பேன் காஞ்சதுக்கப்புறமா அதில் ஒரு பெரிய ஸ்பூன்லேருந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு ஏலக்காய் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ அது நல்லா வந்து பொரியட்டும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போடலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 3 பல்லு பூண்டு, இவ்வளோ இஞ்சி, இது வந்து தக்காளியோடு சேர்த்து அரைச்சி நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், நான் அரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து ஆனியன் நல்லா வந்து கோல்டன் ஃப்ரை ஆகணும், கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆகணும்னா இது வந்து கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நம்ம நல்லா வதக்கணும்னா சீக்கிரமாக அதுக்கு வந்து கோல்டன் ஃப்ரை ப்ரௌன் ஆகிடும். இப்போ நல்லா பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி ப்ளஸ் இஞ்சி பூண்டு விழுது அது எல்லாமே நம்ம சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த பேஸ்ட் வந்து இப்போ நான் போட போகிறேன். நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ அந்த தக்காளியை தான் இதில் போட்டு நான் அரைச்சிருக்கேன். நீங்கள் வேணும்னா வெங்காயத்தையும் அதோட போட்டு அரைச்சி நீங்கள் வந்து நல்லா வந்து ஒரேடியாக போட்டு வதக்கிடலாம். இப்போது நான் 2 பச்சை மிளகாய் போடுறேன். இது நல்லா வதங்கணும். நம்ம போட்டிருக்க ஆயில் எல்லாமே வந்து இது மேலே வரணும். அதோட பச்சை ஸ்மெல் போகிற வந்து நல்லா வதக்கணும். இப்போ பாருங்கள், 1 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் தனியா, உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் இது ஏற்கனவே நான் இது பண்ணுறதுனால நான் வந்து ஒரே 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் மிளகாய் போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா வந்து வதக்கி விடணும். கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம், அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் வந்து அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு மட்டும் நம்ம சேர்க்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம். நல்லா இந்த மாதிரி கலந்துக்கலாம். இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஒரு கிளாஸ் தண்ணி, சின்ன டம்ளர்லேருந்து ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறோம். ஸோ இதை நல்லா கிளறி விடுங்க. நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறமா முட்டை தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு முட்டையும் அரைச்சி வந்து சேர்க்கலாம். நம்ம இது வந்து கிளற வேணும். இது அப்படியே நல்லா முட்டை வேகட்டும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம
வந்து திருப்பி போடலாம். பாருங்கள் 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம முட்டையை வந்து கொஞ்சம் லைட்டாக திருப்பி போடலாம். இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். சரி பாருங்கள், திரும்ப நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு. முட்டையை வந்து நல்லா வந்து வெந்துருச்சு. இவ்வளோ தான் மல்லித்தலை போட்டு